இந்த உலகத்தில் சில தரிசனங்கள் கண்களால் பார்க்கப்படுவதில்லை, ஆன்மாவால் உணரப்படுகின்றன. திருமலை, 7 மலைகளின் மத்தியில் நித்தியமாக நிற்கும் அந்த தெய்வீக உருவம் ஸ்ரீ வேங்கிட சலபதி. அவரின் முகத்தில் பெரிய திருநாமம் அவரின் கண்களை ஓரளவு மறைக்கிறது. ஏன், அது ஒரு அலங்காரமல்ல, அது ஒரு அருள் கவசம். உக்ரமூர்த்தி, அண்டசக்தி முழுவதையும் தாங்கிய திருமேனி. அவரின் கண்கள் சாதாரண பார்வையல்ல, பிரபஞ்ச ஒளி. அந்த ஒளியை நேரடியாக மனித கண்கள் தாங்க முடியாது என்று பக்தி சொல்கிறது. அதனால்தான் திருநாமம். அவரின் பார்வைக்கும் பக்தரின் உள்ளத்திற்கும் இடையே ஒரு தெய்வீக இடைவெளி. 3 கோடுகள், வெள்ளை 2 கோடுகள், விஷ்ணுவின் பரம்பொருள் சக்தி. நடுவில் சிவப்பு கோடு, மகாலட்சுமியின் கருணை. சிலர் நம்புவது அந்த நடுவில் மறைந்திருப்பது சிவதத்துவம். விஷ்ணுவும் சிவனும் பிரிந்தவையல்ல, ஒரே பரம்பொருளின் 2 முகங்கள். ஆனால் ஒருநாள் மட்டும், வியாழக்கிழமை காலை, அபிஷேகத்தின் பின் திருநாமம் சிறிதாகிறது. அந்த நேரம் நேத்திர தரிசனம். அப்போது அவரின் கண்கள் முழுமையாக தெரிவது. அது ஒரு பார்வையல்ல, அது ஒரு அழைப்பு. அந்த கண்களை காண்பவர்கள் அருள் பார்வையையல்ல, அந்தரங்க அருளை பெறுகிறார்கள். ஏனெனில் அவர் பார்க்கவில்லை, அவர் காக்கிறார். அவர் அழைக்கவில்லை, அவர் ஏற்கிறார். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும், அருள் நிறைந்ததாக இருக்கட்டும். வேங்கிட சலபதியின் பார்வை போல.